சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக யாரெல்லாம் இணைக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருமணமாகி புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து அதை பெற்றவர்கள் யார் யாருக்கு வாய்ப்பு உள்ளது? திருமணமாகி புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து அதை பெற்றவர்கள், கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து தனியாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். கடந்த முறை விண்ணப்பிக்க தவறியவர்கள் இம்முறை விண்ணப்பிக்கலாம். கடந்த முறை நிராகரிக்கப்பட்டிருந்தால் சரியான ஆவணங்களை சமர்ப்பித்து மீண்டும் விண்ணப்பிக்கலாம். பொருளாதார தகுதிகள். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு கீழ் உள்ள குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் உள்ள குடும்பங்கள், ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.